வருஷம் அனுபவத்துல இது மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன். என்னங்க இன்ஸ்பெக்டர் ஐயா வராருங்க. வர சொல்றேன். வாங்க சார், வாங்க உட்காருங்க. வண்டலூர் பக்கத்துல உங்க பஸ்ல ஏதோ கலாட்டா நடந்து பாசஞ்சர் எல்லாம் பயந்துட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதானே? எஸ் சார். பஸ் வந்து சேர்ந்துருச்சுங்களா? செக்கிங் இன்ஸ்பெக்டர் ராஜ் இல்லன்னா பஸ் வந்தே சேர்ந்திருக்காரு. இந்த ஆளுதான் இவ்வளவுக்கும் காரணம். ஐயோ ஐயோ சார், வேலுவையும் கோவிந்தனையும் கைய கால கட்டி பஸ் மேல படுக்க போட்டுருக்காங்க சார். ஹாய், நான் எல்லா கலாட்டா பண்ணிட்டு வெறப்பா நிக்கிறேன். நீ என்ன சாண்டாவா? ஏய், தொட்டா பேசுற, கதவு கிட்ட நிக்க வேண்டிய பையன் கை தொட்டா பேசுற. ஜாக்கிரதை, அனாவசியமா பேசாத. ஆமாயா, எங்கெங்க எவன் நிக்கணுமோ அங்கதான் நிக்கணும். நான் கதவு கிட்ட, நீ போலீஸ் கிட்ட. சார் உங்க முன்னாலே மிரட்டுறான். அன்னைக்கு பஸ்ல இடையிலன்னு சொன்னதுக்காக என்ன டாப்பு மேல கட்டி போற இரு, உன்னை என்ன செய்யற பாரு. சார், இவங்க ஆளுங்களும் பஸ்ஸ வழிமறிச்சு நிறுத்தி கலாட்டா பண்ணாங்க. பாசஞ்சர்ஸ் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. என்னையும் கண்டக்டரையும் டாப்பு மேல கட்டி போட்டு பஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நான் விசாரிச்சுக்கிறேன். சரி சார், கொண்டு வாப்பா. நான் வரேன் சார். முதலாளி. சரி சரி, போய் ரெஸ்ட் எடுத்துக்க. சரி. ஏப்ப ராஜு, உனக்கு டிரைவிங் தெரியுமா? தெரியுங்க, லைசன்ஸ் கூட இருக்கு, மெக்கானிக்ஸ் கூட தெரியுமே. முதல்ல சொல்லியிருந்தா உனக்கு டிரைவர் வேலையே தந்திருப்பேன். பரவாயில்லைங்க, கண்டக்டர் வேலை தான் காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அதுக்கு எழுதினேன். எப்படியோ பஸ்ஸ பத்திரமா சேதம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்து உன் மேல எனக்கு இருக்கு நல்ல அபிப்பிராயத்தை அதிகமாக்கிட்டேன். உங்க திருப்தி தான் என்னுடைய லட்சியம். For more updates, like, comment, subscribe to our channel.